சாயங்காலம் வரைக்கும் அவங்களை கைது பண்றதுக்கு தெம்பு இல்லாத, துப்பு இல்லாத, தைரியம் இல்லாத போலீஸ் அங்க என்னடா கேவலம். அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தா தெரியுது, ஐயோ இதெல்லாம் திராவிட மாடலின் ஆட்சி. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். காவல்துறைங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக குறிக்கக்கூடியது. அது திருப்பூருக்கு தனி காவல்துறை, திருநெல்வேலிக்கு தனி காவல்துறை கிடையாது. தயவு செய்து நாங்கள் உங்களை போல மனிதர்கள், எங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும், எங்களுக்கும் குடும்ப, குழந்தை, பொண்டாட்டி, பிள்ளைங்க இருக்கும், சொந்தக்காரன் இருப்பான். நீங்களையும் கேவலமாக பேசுவான். ஒரு ஏத்தாளன் நின்று பேசுகிறான், கேவலமாக பேசுகிறாங்க. அதை உப்பு தப்பு இல்லாமல், உரப்பு இல்லாமல் அப்படி பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு எங்களை கேட்பாங்க. தயவு செய்து உங்களுடைய வார்த்தைகளில் நாகரிகத்தையும் காவல்துறையின் மீது பொதுமக்களுக்கு கண்ணிய குறைவு இல்லாமல் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். பரவாயில்ல. இந்த மாதிரி காவல்துறை அதிகாரி இருக்கிற பக்கமே ஒரு அக்யூஸ்ட் லெவலுக்கு கைது பண்ண முடியாம இருக்கிற வேதனை. நெல்லை மாவட்டம் பேட்டை காவல் நிலையத்திற்கு முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த போராட்டக்காரர்கள் காவல்துறையை மரியாதை குறைவாக பேசிய போது, நாங்களும் மனுஷன்தான், கண்ணியமா பேசுங்க என்று அதே இடத்தில் அவர்களுக்கு புரியும்படி பேசிய பேட்டை காவல் ஆய்வாளர் ஹரிஹரனுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. சாயங்காலம் வரைக்கும் அவங்களை கைது பண்றதுக்கு தெம்பு இல்லாத, துப்பு இல்லாத, தைரியம் இல்லாத போலீஸ் அங்க என்னடா கேவலம். அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தா தெரியுது, ஐயோ இதெல்லாம் திராவிட மாடலின் ஆட்சி. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். காவல்துறைங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக குறிக்கக்கூடியது. அது திருப்பூருக்கு தனி காவல்துறை, திருநெல்வேலிக்கு தனி காவல்துறை கிடையாது. தயவு செய்து நாங்கள் உங்களை போல மனிதர்கள், எங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும், எங்களுக்கும் குடும்ப, குழந்தை, பொண்டாட்டி, பிள்ளைங்க இருக்கும், சொந்தக்காரன் இருப்பான். நீங்களையும் கேவலமாக பேசுவான். ஒரு ஏத்தாளன் நின்று பேசுகிறான், கேவலமாக பேசுகிறாங்க. அதை உப்பு தப்பு இல்லாமல், உரப்பு இல்லாமல் அப்படி பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு எங்களை கேட்பாங்க. தயவு செய்து உங்களுடைய வார்த்தைகளில் நாகரிகத்தையும் காவல்துறையின் மீது பொதுமக்களுக்கு கண்ணிய குறைவு இல்லாமல் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். பரவாயில்ல. இந்த மாதிரி காவல்துறை அதிகாரி இருக்கிற பக்கமே ஒரு அக்யூஸ்ட் லெவலுக்கு கைது பண்ண முடியாம இருக்கிற வேதனை. நெல்லை மாவட்டத்தில் இந்து முன்னணி சார்பில் காளி தேவியை இழிவுபடுத்திய இயக்குனர் லீனா மணிமேகலையை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய இந்து முன்னணி மாநில பேச்சாளர் சிங்கை பிரபாகரன் காவல்துறையினரை மரியாதை குறைவாக பேசியுள்ளார். இதனால் காவல் பணியில் ஈடுபட்ட காவல் ஆய்வாளர் ஹரிஹரன், நாங்களும் மனிதர்கள்தான், எங்களுக்கு உணர்ச்சி இருக்கிறது, எங்களுக்கும் குழந்தைகள், குடும்பம், சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். திருப்பூருக்கு என்று தனி காவல்துறை கிடையாது. காவல்துறை என்றாலே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு காவல்துறைதான். நீங்கள் மிகவும் தரக்குறைவாக பேசுகிறீர்கள். இங்கு பொதுமக்கள் அனைவரும் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே கண்ணியமுடன் பேசுங்கள் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறை பற்றி அவதூறாக பேசிய நபருக்கு அவ்விடத்திலேயே காவல்துறை பற்றி நல்ல எண்ணம் ஏற்படுமாறு பேசிய ஹரிஹரனுக்கு பலரும் தங்கள் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். தொந்தரவுக்கு மன்னிக்கணும். காவல்துறைங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக குறிக்கக்கூடியது. அது திருப்பூருக்கு தனி காவல்துறை, திருநெல்வேலிக்கு தனி காவல்துறை கிடையாது. தயவு செய்து நாங்கள் உங்களை போல மனிதர்கள், எங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும், எங்களுக்கும் குடும்ப, குழந்தை, பொண்டாட்டி, பிள்ளைங்க இருக்கும், சொந்தக்காரன் இருப்பான். நீங்களையும் கேவலமாக பேசுவான். ஒரு ஏத்தாளன் நின்று பேசுகிறான், கேவலமாக பேசுகிறாங்க. அதை உப்பு தப்பு இல்லாமல், உரப்பு இல்லாமல் அப்படி பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு எங்களை கேட்பாங்க. தயவு செய்து உங்களுடைய வார்த்தைகளில் நாகரிகத்தையும் காவல்துறையின் மீது பொதுமக்களுக்கு கண்ணிய குறைவு இல்லாமல் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். பரவாயில்ல. இந்த மாதிரி காவல்துறை அதிகாரி இருக்கிற பக்கமே ஒரு அக்யூஸ்ட் லெவலுக்கு கைது பண்ண முடியாம இருக்கிற வேதனை. சாயங்காலம் வரைக்கும் அவங்களை கைது பண்றதுக்கு தெம்பு இல்லாத, துப்பு இல்லாத, தைரியம் இல்லாத போலீஸ் அங்க என்னடா கேவலம். அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தா தெரியுது, ஐயோ இதெல்லாம் திராவிட மாடலின் ஆட்சி. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். காவல்துறைங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக குறிக்கக்கூடியது. அது திருப்பூருக்கு தனி காவல்துறை, திருநெல்வேலிக்கு தனி காவல்துறை கிடையாது. தயவு செய்து நாங்கள் உங்களை போல மனிதர்கள், எங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும், எங்களுக்கும் குடும்ப, குழந்தை, பொண்டாட்டி, பிள்ளைங்க இருக்கும், சொந்தக்காரன் இருப்பான். நீங்களையும் கேவலமாக பேசுவான். ஒரு ஏத்தாளன் நின்று பேசுகிறான், கேவலமாக பேசுகிறாங்க. அதை உப்பு தப்பு இல்லாமல், உரப்பு இல்லாமல் அப்படி பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு எங்களை கேட்பாங்க. தயவு செய்து உங்களுடைய வார்த்தைகளில் நாகரிகத்தையும் காவல்துறையின் மீது பொதுமக்களுக்கு கண்ணிய குறைவு இல்லாமல் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். பரவாயில்ல.
இந்த மாதிரி காவல்துறை அதிகாரி இருக்கிற பக்கமும் ஒரு அக்யூஸ்ட் லெவலுக்கு கைது பண்ண முடியாம இருக்கிற வேதனை